ரோஹிணிய பத்தின எல்லா விஷயத்தையுமே வீட்ல இருக்க எல்லாரும் சொன்ன உடனே விஜயாக்கு வந்துடுச்சு. நேரா ரோஹிணி ரூம் போயிட்டு, "ஏய் ரோஹிணி, எல்லாரும் என்னமோ சொல்றாங்க. எல்லாம் உண்மைதானா? உனக்கு ஏற்கனவே குழந்தை பொறந்திருக்கா? சொல்லு ரோஹிணி." அப்படிங்கிற மாரி ரோஹிணிய கேட்குறாங்க விஜயா. விஜயாட்ட சொன்ன ரோஹிணி என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாங்க. பதன்னு முழிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல, "இல்லவே இல்ல அத்த. எல்லாரும் பொய் சொல்றாங்க. நான் வந்து ஏற்கனவே எனக்கு குழந்தை பொறக்கலாம்ல. நான் வந்து ஏற்கனவே கன்சீவ் ஆயிருந்தேன். ஆனா அது கலைஞ்சிருச்சு. அதுக்கு காரணமே முத்து தான். அதனால இப்போ நான் கன்சீவ் ஆகுறத பத்தி விசாரிக்க தான் போனேன்னு" சொல்ல, உடனே முத்து, "என்ன பாலுரம்மா, என்ன திரும்ப என் பக்கம் கதைய திருப்புறீங்க? நான் என்ன பண்ணேன்னு?" கேட்க, "அதாவது ஆன்ட்டி, இது மாரி நான் ஆரம்பத்தில கன்சீவ் ஆனேன். அப்போதைக்கு முத்து வந்து மனோஜ் நகைய திருடிட்டான்னு சொல்லி நெறைய பிரச்சனை பண்ணாரு இல்லையா? அந்த பதட்டத்தில என்னுடைய கரு வந்து கலைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம திரும்ப நான் இப்ப போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல, இல்ல. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. பாலுரம்மா ஏதோ பெருசா மறைக்கிறாங்க. பெருசா பொய் சொல்றதுக்கு இப்போ தேவையில்லாத ஒரு காரணத்த காட்டுறாங்க." அப்படின்னு சொல்ல, "என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ரோகிணி என்னென்ன பண்ணாங்க." அப்படிங்கிற மாரி முத்து சொல்ல, உடனே விஜயா, "என்னடா ஆதாரம் வச்சிருக்க? ரோகிணி தான் சொல்றால்ல எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு. அவ நடந்தத சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன உன்ட்ட ஆதாரம் இருக்குன்னு?" சொல்ல, உடனே முத்து கால் பண்ணி சீதா வர சொல்றாங்க. வர சொல்லி, இது மாரி ரோகிணி போன அந்த டாக்டர்ட்ட வாங்குன சீட்டெல்லாம் காட்டி, இது மாரி ஏற்கனவே ரோகிணிக்கு குழந்தை பொறந்தது உண்மதான் அப்படின்னும், அவங்க இப்போ 2வது குழந்தைய பெத்துக்கிறத பத்தி விசாரிக்க தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப ரோகிணி சொன்னது எல்லாமே கதை தான் அப்படின்ற மாரி முத்து காட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரோகிணியால தப்பிக்கவே முடியாம விஜயா கேட்குறாங்க ரோகிணிட்ட, "என்ன ரோகிணி, முத்து சொல்றதெல்லாம் உண்மதானா? அப்போ நீ வந்து இருக்க பொய் சொல்லி என்ன முட்டாளாக்கிட்டு இருக்கியே நீயும் மனோஜும். உன்ன நம்ப வச்சு நம்புனதுக்கு நல்லா கழுத்த அறுத்துட்டாங்களே." அப்படிங்கிற மாரி கத்துறாங்க விஜயா. உடனே ரோகிணி, "ஆமா ஆன்ட்டி, நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். மறைச்சுட்டேன் தான். தப்பு தான். அதுக்காக நான் வந்து உங்கள வேணும்னே ஏமாத்தணும்னு நெனைக்கல. என்னுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவம் அது. அத பத்தி நான் பேசணும்னு நெனைக்கல. அதனால உங்கள்ட்ட சொல்லல. அவ்வளோதான். மத்தபடி நான் உங்கள யாரையும் ஏமாத்தல. என்ன மன்னிச்சுருங்க." அப்படிங்கிற மாரி ரோகிணி சொல்றாங்க. அத கேட்ட விஜயாவுக்கும், மனோஜுக்கும் எதுவுமே பேச முடியாம அப்படியே சிலையாட்டம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.